திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மனைவியை காணவில்லை என கூறி கணவர் போலீசில் புகார் அளித்த விவகாரத்தில் மாந்திரிகவாதி ஒருவர் சிக்கியிருப்பது வழக்கில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி மலைப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். இதில் விவசாயிக்கும் அவரின் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதேபோல கடந்த 15ஆம் தேதி ஏற்பட்ட தகராறில் விவசாயியின் மனைவி வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் நாட்கள் பல கழிந்தும் அவர் வீடு திரும்பாதது விவசாயியை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. இதுகுறித்து அவர் போலீசில் புகார் அளித்த நிலையில் தன் மனைவி மாயமான விவகாரத்தில் மாந்திரிகவாதி ஒருவர் மீது தனக்கு சந்தேகம் இருப்பதாக கூறி அவரை விவசாயி போலீசில் பிடித்துக் கொடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்செங்கோடு பள்ளிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தினேஷ்குமார். மாந்திரிகவாதியான இவர் கொல்லிமலை பகுதிகளில் மாந்திரீகம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. விவசாயியின் மனைவி சில உடல் பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்ததாகவும் அதற்காக தினேஷ்குமாரிடம் செல்போன் கால் மூலம் தீர்வு கேட்டு வந்ததாகவும் தெரிகிறது. மனைவி காணாமல் போன அன்று அவரின் செல்போனை எடுத்து பார்த்த விவசாயி மனைவி தொடர்ந்து மாந்திரிகவாதியுடன் பேசிக் கொண்டிருந்ததை அறிந்து அவரை தேடிச் சென்றிருக்கிறார். அப்போது சம்பவத்தன்று விவசாயியின் மனைவி தன்னை பார்க்க வந்ததாகவும் எதுவாயினும் காலையில் பேசிக்கொள்ளலாம் என கூறி சமாதானம் செய்ததாகவும் மாந்திரிகவாதி கூறியது வீடியோவாக வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே தன்னை தேடி வந்த விவசாயி முன்பு சூடம் ஏற்றி எலுமிச்சை பழத்தில் மாந்திரீகம் செய்த தினேஷ்குமார் அவரின் மனைவி சுற்றுவட்டார பகுதிக்குள் அருகில்தான் இருப்பதாகவும் உடனே சென்றால் மீட்டு விடலாம் எனவும் கூறியிருக்கிறார். வண்டி வந்து பாத்ரூம் மட்டும் நிற்கலாம். அது வந்து பஸ் கிருஷ்ணகிரி, தருமபுரி, மேட்டூர் இது மட்டும் போனீங்களா மீது நான் சொல்றேன். அதுதான் தெரியும். வண்டி இங்கதான் இருக்கு. நீங்க எப்படியோ கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே மனைவியை காணவில்லை என்ற விரக்தியில் இருந்த விவசாயி மாந்திரிகவாதி மீது சந்தேகம் கொண்டு போலீசில் புகார் அளித்த நிலையில் தினேஷ்குமாரை போலீசில் பிடித்துக் கொடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போது தினேஷ்குமாரை மாந்திரீகம் பெயரில் தொடர்பு கொண்ட அனைவரும் பெண்கள் மட்டுமே என்பதை அவரின் ஜிபே பண பரிவர்த்தனை மூலம் போலீசார் கண்டறிந்தனர். தொடர்ந்து போலீசார் அவரிடம் துருவி விசாரணை நடத்திய போது நான் பெண்ணின் இருப்பிடத்தை கூறிய போதே சென்றால் நீங்கள் பிடித்திருக்கலாம் எனவும் தவறுதலாக என் மீது சந்தேகப்படுகிறீர்கள் என கூறிய தினேஷ்குமார் என் தலையை அடமானம் வைத்தாவது அப்பெண்ணை மீட்டு தருவதாக கூறியது வைரலானது. அக்கௌண்ட்ல பணம் வர எல்லாமே லேடிஸ் தான் வருது. ஜென்ஸ் யாரும் ஒருத்தரும் போடல. லேடிஸ் தான் எல்லாம் பார்த்துருக்கு கிடைப்பாங்க. நீங்க போய் பார்த்து தோத்தா எல்லாம் அடிக்கலாம். போகாமையே இவங்களுக்கு தெரியும். இப்படி வர்றாங்க, இப்படி வராங்க, இப்படி வந்தாலும் இப்படி வராங்க. இப்படி ஒன்று தலையடமான வச்சுக்கேன், தலையடமான வச்சுனாங்க. என் மொண்டாட்டி சொல்றீங்க அம்மா எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் தேடி எங்க இருக்காங்க சரி கூட்டிட்டு வந்து விட்டுறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.